பாஜகவினது ஒரு நாடகம். இவர்கள் நியாயமானவர்களாக இருந்திருந்தால் கும்பமேளாவிலே இதைவிட அதிகமான உயிர்கள் போனது. அந்த உயிர்கள் போன பொழுது எந்த குழுவை அவர்கள் அமைத்தார்கள் என்பதை என்ன செய்யணும், அவங்க சொல்லணும். அவர்கள் எந்த உச்சநீதிமன்ற நீதிபதி வைத்துக்கொண்டு அதை விசாரித்தார்கள் என்பதை ஹேமா மாலினியும் மற்றவர்களும் இங்கே சொல்ல வேண்டும். அவர்கள் திரையில் நடிக்கலாம், மக்கள் முன்னாடி நடிக்க முடியாது. எல்லாம் வெட்ட வெளிச்சத்தில் இருக்கிறது. ஹத்ராஸிலே பெரிய கும்பலாக இருந்து மக்கள் பலியானார்கள். ஒரு சாமியாருடைய கூட்டத்திலே மக்கள் பலியானார்கள். அப்பொழுதெல்லாம் அதை இயல்பாக கடந்து சென்றவர்கள் தான் இந்த பாஜகக்காரர்கள். குஜராத்தில் 2000 முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுதும் இயல்பாக கடந்து சென்றவர்கள் தான் இந்த அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என்பதை இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது. பில்கிஸ் பானுவை கற்பழித்து குழந்தையை வயிற்றிலே இருந்து எடுத்து கிழித்து படுகொலை செய்த கயவர்களுக்கு மாலையிட்டு வரவேற்பு கொடுத்தவர் தான் இந்த பாஜகக்காரர்கள். ஆக இதிலே எங்கே திமுகவை குறை சொல்வதற்கு, அடிப்பதற்கு ஒரு ஆயுதமாக இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார் ஒழிய